பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்து மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பவுல் ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னன்னா, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷம், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரட்சிப்பின் காரியம், இது எல்லாவற்றையும் நான் வச்சிருக்கிறேன். எனக்கு நல்ல தாளந்து இருக்கு, எனக்கு நல்ல பிரசங்கிக்கிற கிருபை இருக்கு, எனக்கு தேவனோடு இணக்கமான ஐக்கியம் இருக்கு. இந்த மேன்மைகளை நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ரொம்ப அழகாய் திட்டமாய் சொல்வார். அந்த முள்ளுக்காக அவர் ஜெபிக்கிறார். என்னன்னா, முள்ளுன்னா என்ன, எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஷார்ப்பா நம்மள இருக்கும். அது குத்துச்சுன்னா பயங்கரமா வலிக்கும், ஊசி போடுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த முள்ளு குத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே, அந்த ஒரு முள்ளு, ஒரே ஒரு முள்ளு தான், அந்த ஒரு முள்ளு எனக்கு குத்துது, அது எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு அந்த முள்ளு வேணாம் ஆண்டவரே அப்படின்ட்டு 3 times அவர் ப்ரே பண்றாரு. அந்த 3 முறை ப்ரே பண்ணியும் அது அவருக்கு சேரல. அப்போ அவர் சொல்லுகிறாரு, இந்த 3 முறை நான் ஜெபம் பண்ணேன், ஆனா அது என்னை விட்டு போல. ஏன் அது என்னை விட்டு போனா, நான் உயர்த்தாதபடிக்கு, என்னை நானே உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சில காரியங்கள் நாம் ஜெபித்தா கூட நம்மளை விட்டு போவாது. அந்த காரியங்களை குறித்து நம்ம அதிகமா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தேவையற்ற நேரத்தில் அதை எடுத்து போட்டுருவார். சில நேரங்களில் நமக்கு அது தேவையா இருக்கிறது, எது முள்ளே. ஏன்னா பெருமையாய் நம்ம பேசுவோம், இல்லைன்னா தவறுதலான கிரியைகளை செய்வோம். நமக்கு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா ரொம்ப தலகணமா ஆடிடுவோம். என்னாலதான் இது நடந்துச்சு, என் மூலமா இது நடந்தது அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சுட்டாலே அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதுமா பாழாயிடும். அதுக்குதான் முள்ளை கொடுத்துட்டார். பவுல் ரொம்ப அழகான ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனா காணப்பட்ட பொழுது அவன் சரீரத்துல ஒரு பலவீனம், அந்த பலவீனம் வரும்போதெல்லாம் தன் செய்யற ஊழியமாகட்டும், தன்னுடைய காரியமாகட்டும் பெருசா எண்ணாதபடிக்கு அந்த பலவீனத்தை குறித்து அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். உங்களை குட்டுகிறதான, உங்களை பலவீனப்படுத்துகிறதான ஒரு முள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், அது பர்சனா இருக்கலாம், இல்ல வியாதியா இருக்கலாம், இல்ல மற்ற காரியங்கள் நீ விரும்பாத ஒரு விஷயமா இருக்கலாம். அதை நீ போகணும்னு பல முறை ஜெபம் பண்ணிருக்கலாம், உபவாசம் வச்சு கூட ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா அது போலன்றதுக்காக ஆண்டவர் பார்க்கலன்னு இல்ல, அது 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 முள்ளுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த முள்ளை பக்கத்துல வச்சிருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஏன் அதை எடுக்கலன்னா, ஒருவேளை என் பொண்ணு இது இல்லைன்னா, என் பையன் ஒருவேளை அந்த முள்ளு இல்லைன்னா ரொம்ப பெருமையானவர்களை பேசுவான், தவறுதலான தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருவான். அதனால அந்த முள்ளு இருந்ததுன்னா, அந்த வியாதி இருந்துச்சுன்னா, அந்த பலவீனம் இருந்துச்சுன்னா, அந்த சோர்வு இருந்துச்சுன்னா, அந்த பயம் இருந்துச்சுன்னா, உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்று அந்த உணர்வோடு கூட அவன் நடந்து கொள்வதற்காகத்தான் அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கிட்ட கேட்கிறா, என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் நான் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவரே, அது என்னை விட்டு போயிடணும், இவங்க பேசுறது என்னால தாங்க முடியல, எனக்கு இந்த வியாதி தாங்க முடியல, எனக்கு இந்த சூழ்நிலை தாங்க முடியலன்னு 3 தரம் ஜெபம் பண்ணேன். ஏன் ஆண்டவரே, ஊர்ல இருக்கிறவங்களா நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு முள்ளு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம அநேக முறை ஜெபித்திருப்போம். அதற்கு அழகா ஆண்டவர் 9வது வசனத்தில் சொல்லிட்டாரு, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும். நீ முள்ளை பத்தி மறுபடியும் பேசாத, நீ பிரச்சனையை கொண்டு வராத. உன்கிட்ட அந்த முள்ளு இருக்குன்னு தெரியும், பிரச்சனை இருக்குன்னு தெரியும், வியாதி இருக்குன்னு தெரியும். உன்னுடைய பலவீனத்துல என் பலன் நிச்சயமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இதை கேட்ட மாத்திரத்துல பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனனா இருக்கும் போதே பலனுள்ளனாய் மாறுகிறேன், பலவீனத்தை குறித்து நான் இப்போது மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா என்னை என்னை குத்தி, என்னை தட்டி, என்னை பத்திரமாய் அவர்கிட்டயே வச்சிருக்கிறார். என்னை அவர்கிட்டயே வச்சுக்கிட்டு அவர் பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நான் ஆண்டவர் கையில தான் இருக்கிறேன், அதனால மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன் பலவீனத்தை கூட அவர் மேன்மையாய் பாராட்டுகிறார். ஏதாவது பலவீனம் இருக்கா, சோர்ந்து போவாதீங்க. அந்த பலவீனம் கர்த்தருக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட இருக்கு. அந்த பலவீனம் ஆண்டவர் உங்களை மகிமையாய் நடத்துவார், அந்த கிருபையை கொடுத்து அவர் நடத்துவார். அந்த பலவீனம் அதிகமாகும் பொழுது அதை எடுத்து போட்டுருவார். தேவையான வரைக்கும் தான் அந்த பலவீனம் உங்களை தாக்குமே தவிர ஆண்டவருக்கு தெரியாது எதுவுமே உன் வாழ்க்கையில இல்ல. ஆகையால நீ பலவீனனா இருக்கும் போதே கிறிஸ்துவும் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை விட்டுடாதீங்க. பலத்தோடு எழுந்து ஓடுங்க. இனி அதுக்காக ஜெபிக்காதீங்க. ஜெபிக்கிறதும் வேஸ்ட், போராடுறதும் வேஸ்ட். கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் அது இருக்கு. சோ அதனால கர்த்தர் விரும்பும் போது அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். சோ நல்ல தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதும். ஆமென். இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, ஆண்டவரே, முள்ளை குறித்து பேசியிருக்கிறீர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த முள் பெரியதா இருக்கிறதோ ஆண்டவரே, அது எல்லாவற்றும் உமக்கு தெரிந்தே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா.
ராஜா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். கிருபை போதும் ஆண்டவரே. இவர்களுக்கு அந்த கிருபையினால் இந்த பிள்ளைகளை தாங்குங்க. இயேசுவின் நாமத்தினாலே வாலிப வயசை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை கொடுங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கிற யாரானாலும் அவர்களுக்கு கிருபை மேல் கிருபை உண்டாக்கி ஆசீர்வதித்து வழி நடத்தும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.